நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் பார்த்திங்கன்னா எனக்கு டே 118, டேட்டு 2026 ஜூலை 21. இதனோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் யுவர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். நீங்களே என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் அப்புறம் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ நம்ம டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,47,973. கரண்ட் வேல்யூ 2,25,000 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 77,100 கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 300 கிட்ட மைனஸில் இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம டே 1 இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம டேரக்ட் ஸ்டாக்கில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்ன நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா இடத்துல ஏஜிஐ பார்த்திங்கன்னா 16,538 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இப்போ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 211 கிட்ட ஏஜிஐ இறங்கியிருக்கு. அடுத்து லாரஸ் லேப் ஓவராலாக 13,487 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி லாரஸ் லேப் பார்த்திங்கன்னா ஒரு 208 கிட்ட ஏறி இருக்குது. ஒரு நல்ல சைன். அடுத்து பெல் பார்த்திங்கன்னா ஒரு 11,093 கிட்ட ஓவரால் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 36 கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து என்பிசிசி ஓவராலாக 5,358 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 126 கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து NHPC ஓவராலாக 5,266 கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 16 ரூபாய் கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் என் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக தான் நான் ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான். நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க, நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் என்ன நம்ம பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஐடிசியில் 2,682 கிட்ட ஓவரால் மைனஸில் இருக்குது. இப்போ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 79.50 கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து ரிலாக்ஸோ ஓவராலாக 1,323.80 கிட்ட விழுந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 42 கிட்ட விழுந்திருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப வாங்கினதுலேருந்து நான் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ். நீங்களும் இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸில் போய் மாட்டிக்காதீங்க. நான் இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாததுனால நான் இது எதுவும் கண்டுக்கல. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுற அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அடுத்த ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட் ஓவராலாக 950 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 21 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து வேதாந்தா ஓவராலாக 919 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 2.60 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து இன்ஃபோசிஸ் ஓவராலாக 815 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 71.40 கிட்ட இறங்கியிருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். நான் எதுக்கு ரெண்டுமே ஷோ பண்ணுறேன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா போர்ட்ஃபோலியோன்ற ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ண வீடியோ போட்டுருக்கு, நீங்கள் அதுவும் பாருங்கள். அதில் உங்கள் நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இது எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம டேரக்ட் ஸ்டாக்கில் ஒரு 300 கிட்ட மைனஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ப்ளஸ்ஸாக மைனஸாக நம்ம பார்ப்போம். இதுதான் என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் காட்டுற ஆப்ஸு ப்ரொமோஷன்லாம் இல்லை. உங்களுக்கு வேணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இது வரைக்கும் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணது மட்டுமே 2,03,234 ரூபா. கரண்ட் வேல்யூ 2,43,755 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 40,521 ரூபா. டே சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 116.51 இறங்கியிருக்கு. அதாவது டேரக்ட் ஸ்டாக்கில் ஒரு 300, இதில் ஒரு 116, டோட்டலாக ஒரு 417 கிட்ட மைனஸில் இருக்குது. இதுவும் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி அரௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சேர்த்து ஒரு 2,43,000 கிட்ட இருக்குது. இதில் நீங்கள் அசெட் வைஸ் ஸ்பிளிட்டு பார்க்கலாம். என்னோடய ஈக்விட்டி டெப்ட்டில் எவ்வளோ நான் அலோகேஷன் பண்ணியிருக்கேன்னு. இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் கேப்பில் லார்ஜ் கேப்பில் ஒரு 57%, ஸ்மால் கேப்பில் ஒரு 26%, மிட் கேப்பில் ஒரு 16% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதனோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ், இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார்ஸ், அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை,
ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் பார்ப்போம். நம்ம ஃபண்டில் பார்த்திங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 501.59 இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா ஒரு 361.41 கிட்ட ஏறி இருக்குது. மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஒரு 12.46 இறங்கியிருக்கு. குவான்ட் மல்டி அசெட் பார்த்திங்கன்னா ஒரு 34.06 ஏறி இருக்குது. ஓவராலாக 116.51 கிட்ட மைனஸில் இருக்குது நம்ம டேரெக்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட்டு என்னோடய டேரெக்டு யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்ச் பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்னோடய டேரெக்டு யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்டு யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா $505.87. கரண்ட் வேல்யூ $702.02 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $196.55. இதில் நான் ப்ராஃபிட்னே மென்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் புக் பண்ணல ப்ராஃபிட் எதுவுமே, ஜஸ்ட்டு நான் இதில் இருக்க வேல்யூஸை மட்டும் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இதில் நேற்று டே சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா $0.58 கிட்ட ஏறி இருக்குது. இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். பட் இது எதுவுமே எஜுகேஷனல் பர்பஸாக தான் நான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. தயவு செஞ்சு அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கில் நீங்கள் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மைனஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் எதனால் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வேல்யூவில் பார்ப்போம். இந்தியன் வேல்யூவில் நம்ம வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது $45,000. ப்ராஃபிட் எல்லாமே சேர்த்து $67,705.96 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே $22,684 கிட்ட இருக்குது. இதுதான் என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மொத்தமாக ஒரே இடத்துல டம்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. எந்த எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது உங்கள் விருப்பம், பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே கேஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அப்போ யூஎஸ் ஸ்டாக்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0.58 நியர்லி ஒரு $80 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ மைனஸில் தான் இருக்குது. நியர்லி ஒரு $370 கிட்ட மைனஸில் இருக்குது இன்றைக்கிட்டே. ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.